ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் ஃபஸ்ட் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாப்டர் 5 நான் போட்டிருப்பேன். யூனிட் 2ல் சாப்டர் 5ல் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த சாப்டர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை முடிச்சுட்டு இந்த சாப்டருக்கு வாங்க. அப்போ தான் பைத்தான் இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போக போகிறோம். சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அதெல்லாம் 11ல். ஸோ நம்ம இப்போது ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போக போகிறோம். சாப்டர் 1ல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதுக்கு மேலே அதோட பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன, இன்டர்ஃபேஸ் விசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம், பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் சாப்டரில் இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் அல்காரிதம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும் அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து சி ப்ரோக்ராம் இப்போ 11ல் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் எப்படி கோடிங் எழுதுறீங்களோ அது வந்து தியரிட்டிக்கல் வேயில் நாங்கள் எழுதுவோம். ஓகே, ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஓகே, அதுக்கு மேலே ஓப்பன் C++ அந்த மாதிரி நாங்கள் சொல்லி எழுதுவோம் ஸ்டெப்பில். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தியரிட்டிக்கலாக கொடுக்கல. ஜஸ்ட் அந்த அல்காரிதம் டாப்பிக்குள்ளே உங்களை என்ன எழுத சொல்லியிருக்காங்க, அந்த கோடிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸ். தியரிட்டிக்கலாக எழுதும்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ப்ரோக்ராமில். ஓகே, அதுதான் அல்காரிதம். அது இங்கே சொல்லியிருக்காங்க, அல்காரிதம் இஸ் அ தியரிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே கீழே நான் சொன்ன மாதிரி தான், இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் that define how a work is to be executed to get the expected result. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்கன்னா இந்த ஸ்டெப் இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். புரியுதில்ல? அதே மாதிரி தான் அல்காரிதம்னு என்ன, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அந்த ஒர்க் எப்படி நம்ம இது பண்ணோம். இப்போ நம்ம நார்மலாக ரியல் டைம் எக்ஸாம்பிள், இப்போது காஃபி வைக்கணும் இல்லை டீ வைக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, சரி நார்மலாக பிளாக் டீ வைக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு தண்ணி, அது மாதிரி சுகர், மாதிரி டீ தூள் அந்த மாதிரி போடுவீங்க. பால் வேணும்னா நம்ம பால் போட்டுப்போம், இல்லைன்னா ஸோ நார்மலாக வச்சு குடிப்பீங்க. அதே மாதிரி தான். அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தானே அந்த டீயோ இல்லை அந்த காஃபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் அல்காரிதம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் அந்த அல்காரிதமுக்கு 3 டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த நோட்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சூடோ கோட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃப்ளோ சார்ட். அந்த நோட்டேஷன் ஆஃப் அல்காரிதம் என்னென்னு பாருங்கள். 3 டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் இருக்குது அந்த அல்காரிதம் ரெப்ரசன்ட் பண்ணால். ஒன்று வந்து சூடோ கோட், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட், நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ சூடோ கோடுனா என்னென்னு பார்க்கலாம். It is a notation similar to programming language. ஓகே, இது ஒரு நோட்டேஷன் என்னவா இருக்குது, சிமிலர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்குது. ஓகே, இங்கே அல்காரிதம் எக்ஸ்பிரஸ்ட் இன் சூடோ கோட் ஆர் நாட் intended to be executed by the computer but for the communication among peoples. இது ஒரு கம்யூனிகேஷன் அமாங் பீப்புள்ஸ் இருக்கிறது தான் இந்த சூடோ கோட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் வரும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டயக்ராமேட்டிக் நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் அல்காரிதம். ஒரு டயக்ராம் ஃப்ளோவில் இருக்கும். ஓகே, தே கிவ் அ விஷுவல் இன்டென்டேஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் when the algorithm is executed. இப்போது நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ஒரு டயக்ராம் ஃப்ளோ சார்ட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இது போட, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுதான் ஃப்ளோ சார்ட். 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ சார்ட் இஸ் த கிராமட்டிக்கல் நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் அல்காரிதம். 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இதுதான் ஃப்ளோ சார்ட். இதில் என்னென்ன சிம்பிள் இருக்குது வந்து இந்த ரவுண்ட் சிம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இதை ஆரோ உங்களுக்கு தெரிஞ்சு. இந்த பாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ப்ராசஸ், நெக்ஸ்ட் வந்து டெசிஷன். இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் த நோட்டேஷன் ஃபார் எக்ஸ்ப்ரெஷன் algorithm so that a computer can execute the algorithm. நொட்டேஷன்ஸ்னு என்ன, நம்ம கொடுக்குற அந்த வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, அது என்னென்ன கொடுக்குறோமோ அந்த நொட்டேஷன்ஸ் அதை நம்ம கொடுத்து நம்ம ரைட் பண்ணுறோம்ல அந்த அல்கோரிதமில், அதை தான் நம்ம சேம் திங்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட். இப்போ அந்த அல்கோரிதமை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இது 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு okay, execute the algorithm. இங்கே the algorithm expressed in the program language is called program. இது 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. the algorithm expressed in the programming language is called a program. okay, C, C++, Python are the example of programming language. ஏன் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் நம்ம ஏன்னா இது கோடிங் போடுறோம்ல, கோடிங் போட்டு எக்ஸிக்யூட் அதுதான். ஓகே, இப்போது ஆடிங் 2 numbers. ஓகே, சாரி, டபிள்யூன்னு இருக்குது, டிக் போடல, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஆடிங் 2 numbers. அல்காரிதம் எப்படி எழுதுவோம், ஸ்டார்ட் கெட் 2 numbers. கெட் 2 numbersனு யார்கிட்ட கெட் பண்ணி, யூசர்ஸ் தான், நம்ம தான் யூசர்ஸ், நம்ம தான் அந்த நம்பர்ஸை கெட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் தோஸ் 2 numbers. அதை ஆட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு ரைட் த ஆன்சர், ஸ்டாப். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ஓகே, இது சூடோ கோட்னா எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்புட் XY. இன்புட்னா என்னது, நம்ம யூசர்ஸ் கொடுக்குறது X, Y. இப்போ Z = X + Yனா நம்மளுக்கு அந்த 2 நம்பர் ஆட் பண்ணதில் கிடைக்கிற அவுட்புட்டு தான் வந்து இசட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ Z = X + Y. அப்போது அந்த 2 நம்பர் ஆட் பண்ணிச்சுன்னா எதில் வேல்யூ ஸ்டோர் ஆகும், இசட்டில். அதுதான் பிரிண்ட் Xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ளோ சார்ட்டில் 3 டைப்ஸ் பார்த்தோம்ல சூடோகோ. இப்போ ஃப்ளோ சார்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் அந்த இதில் இன்புட் X, Y, Z = X + Y, print Z, நெக்ஸ்ட் ஸ்டாப். இது வந்து ஃப்ளோ சார்ட்டில். நெக்ஸ்ட் கோடிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒர்க்ஸ் இன்ட். ஏன்னா நம்ம என்னவா கொடுக்குறோம், எக்ஸுங்க வேல்யூவா இன்டீஜராக கொடுக்குறோம். அப்போ இன்ட் இன்புட், y = int input. ஏன்னா ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூஸாக கொடுக்கும். அப்போ Z = X + Y. அப்போ print Z. ஓகே, இதுதான் அல்காரிதம் எப்படி எழுதுகிறோம், சூடோ கோட் எப்படி எழுதுகிறோம், ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குது, கோடிங் எப்படி இருக்குது. ஓகே, இதுதான். ஓகே, இன்றைக்கி இது போதும். நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ் கொஞ்சம் சின்ன சாப்டர் தான், நான் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்றைக்கி இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன, இப்போ அல்காரிதம்னா என்ன தெரிஞ்சிச்சு, அதில் 3 டைப்ஸ் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ரிமைனிங் இந்த சாப்டரோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.